அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இஃப்தார் ஸ்பெஷலாக இன்றைக்கி நோன்பு கஞ்சிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இன்றைக்கி பச்சை பட்டாணி வச்சு நான் வடை தாங்க செய்ய போகிறேன். ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நல்லா ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு முளைக்கட்டினேன் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. முளைக்கட்டிட்டு நம்ம செய்யும்போது அதில் நார் சத்து புரதம்லாம் நிறையவே இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. பாருங்கள், இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு கொஞ்சம் குறன்னு இல்லாத ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாத நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1-2 பட்டாணி அது உள்ளே கிடக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். தண்ணியெலாம் நீங்கள் ரொம்ப கட்டுறக்கூடாது. நம்ம அரைக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அதில் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 கப்பு ஃபுல்லாக நான் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்க போகிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அதனால தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த இஃப்தார் டைமில் நோன்பு கஞ்சிக்கு ஏதாவது தொட்டு சாப்பிட்ணும் போல் தோணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு கஞ்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நான் வடை மாதிரி எல்லாமே நிறைய தட்டி வச்சுக்கிட்டேன். நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒன்று போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் போட்டு ஒன்று அப்படியே எடுத்துட வேண்டியதுதாங்க. இந்த பச்சை பட்டாணி நமக்கு உயர் ரத்த அழுத்தத்தெல்லாம் சரி பண்ணுங்க. உங்களுக்கு இது உடல் எடை குறைக்கிறதுக்கும் சரிப்படும். நம்ம எலும்புகளை எல்லாமே நல்லா பலப்படுத்தும். இந்த மாதிரி இஃப்தார் ஸ்பெஷல் நான் ரெசிபீஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சாதாரணமாக வடை செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வகையெல்லாம் முளைக்கட்டிட்டு செய்யுங்களேன். சத்து நிறைய கூடுதலாகவே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பொன்னிறமாக நல்லா வேகிற வரைக்கும் உள்ளே நல்லா நமக்கு மாவு வெந்து வரணுங்க. நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. எனக்கு இந்த ஒரு பேட்ச் வந்துச்சு, இன்னொரு பேட்ச் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 வடைக்கிட்ட தான் எனக்கு வந்தது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணியில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 10 இல்லாட்டி ஒரு 12 வருங்க நமக்கு. கரெக்டாக ஒரு 2-3 பேர் நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி பொன்னிறமாக எல்லாத்தையும் பொரித்து நீங்கள் எடுத்துட வேண்டியதுதாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபியை நான் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுறேன். இஃப்தார் ஸ்பெஷலாக நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியாகவும் இனிமேல் நான் போட்டுறேங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். சூடான நோன்பு கஞ்சிக்கு இந்த வடை காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம நோன்பு வச்சுருக்கும் போதெல்லாம் ஹெல்த்தாக சாப்பிட்டாதாங்க கொஞ்சமாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளைக்கு ரெசிபி இந்த மாதிரி ஹெல்த்தான ரெசிபியாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.